வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அறுபடை ஹனிகண்டர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த புதர்கள் நிறைஞ்ச கிணத்துக்குள்ளே தான் தேன் எடுக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தது தான். அன்றைக்கி வந்து புது கூடாக இருந்துச்சு, ஸோ விட்டுட்டு போயிருந்தோம். இன்றைக்கி வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, ஸோ கண்டிப்பாக தேன் இருக்கும், அதனால தான் எடுக்கலான்னு வந்திருக்கோம். எப்படி எடுக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதனால் தேனீக்கள் வெளியே வர மாட்டேது. இந்த மாதிரி சந்துகளில் பார்த்திங்கன்னா பாம்புகளும் இருக்கும், கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சூப்பராக இருக்குது தேன். ஆண்டினா எங்கே இருக்கீங்க? தெற்க வரதா இல்லை கிழக்க வரதா? ஓ, எங்கண்ணா ஏறி கொண்டிருக்கீங்க? தேன் கூட எங்கண்ணா இருக்கு? தண்ணி அதிக புழக்கம் இல்லாத கிணறாக இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி கிணறுகளில் பார்த்திங்கன்னா தேன் கூடுகள் வச்சுருக்கும். அடுக்கு தேன்னாலும் இந்த மாதிரி நேச்சுரலாக எடுக்கிற அடுக்கு தேன் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுக்கணும். இந்த மரத்தில் கவுத்தை கட்டிட்டு கிணத்தோட பாதி தொலைக்கு இறங்கி தான் இதை எடுக்க முடியும். நல்லா டைட்டாக கவுத்தை கட்டிட்டு அண்ணா இறங்கிட்டார். இனி இந்தாவுக்கு இருந்தால் தெரியாது, நான் அந்தாவுக்கு போய் உங்களுக்கு எப்படி எடுக்கிறாருன்னு காட்டுறேன். எட்டு வந்து மேலே போடுறதா? சூப்பராக இருக்கு. நானும் குண்டாவை கொண்டு வச்சோன்னா கொண்டு போயிருக்கலாம்ல. இப்போ குண்டாவை கொண்டு வரட்டுமா கீழே? அப்படியே மெதுவாக கவுத்து பிடிச்சி தான் நானும் இறங்கி ஆகணும். இருண்ணா வாளி ஓப்பன் பண்ணி தட்டா? எந்த பக்கம் தருது? கையில் ஃபோன் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு செட்டை இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தேன் கூடு இருக்குது. வெயில் அடிக்கிறதுனால தேனீக்கள் வெளியே வர மாட்டேது. இந்த மாதிரி சந்துகளில் பார்த்திங்கன்னா பாம்பும் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அந்த குண்டாவை முன்னாடியே எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா நமக்கு ஒரு வேலை கம்மி. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு கட்டி எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்னென்னு. சூப்பர்ண்ணா. அவர் பிக்கிறார் பாருங்க. அந்த பகுதியில் இருக்கிறது மட்டும் தேன், கீழே இருக்கிறதெல்லாம் ப்ரூட் சாம்பரு. அதை வாளிக்குள்ளே போட்டார் அண்ணன். அதுக்குள்ளே அண்ணன் இன்னொன்று எடுத்துட்டாரு. அதுலேயுமே தேன் சூப்பராக சீல் பண்ணியிருக்கு. கிளியராக தெரியும். அவர் பிக்கிறார் பாருங்கள், மேல் பகுதி பூராமே தேன் தான். அதை அப்படியே குண்டாக்குள்ளே போட்டார். அதில் கொஞ்சமாக தேன் இருக்குது, சின்ன ராட்டு தான். நான் அப்படியே வேணா காட்டுண்ணா. அப்பா சூப்பர்ண்ணா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் எடுத்துகிட்ருக்காரு. பெரிய கட்டியெல்லாம் வரல.
சூப்பர், நான் உள்ள போட்டுருங்க. சூப்பர் கட்டி ஆண்டினா. கவுத்து பேலன்ஸில் அப்படியே உட்காந்துட்டு அண்ணன் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரோட ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஒவ்வொரு தேன் அடைகளாக வந்து எடுத்துகிட்ருக்கு. கொஞ்சம் எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் பெரிய கட்டிகள் வர மாதிரி தெரில, குட்டி குட்டியாக தான் இருக்குது. அவ்வளோதானா? என்ன பொசிஷன் தேன் எடுத்தீங்க? ஓகே ஓகே. இந்த பக்கம் தேன் எடுத்துகிட்டு அண்ணன் அப்படியே மேலே ஏறிட்டார். நம்ம அப்படியே சுற்றி அந்த பக்கம் போய் எவ்வளோ தேன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு கூடு இருக்குது, அதையும் நம்ம எடுக்கலாம். ஏண்ணா அண்ணன் இப்போ தான் ஏறிட்டுருக்காரு. இப்போ அவர் எடுத்த தேனை நான் காட்டுறேன். கொஞ்சம் பழைய தேன் கூட, அதனால் வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது. ஆனால் கீழே தேன் பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் தேன். ஒரு சிலவங்க தேன்னா இந்த கலர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கார் அண்ணன். அடையோடு தான் இருக்குது. அதே சமயம் தேனீக்களும் பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள். கை கொடுக்குறதா இழுத்து கொடுக்குறதா? அப்படியே ஒரு தேன் கூட அண்ணன் எடுத்தார், அதை வீடியோவில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பாம்பு செட்டை காட்டினேன்ல, அது பக்கத்தில் ஒரு தேன் கூட உங்களுக்கு காட்டினேன், ஞாபகம் இருக்கும். அந்த தேன் கூட தான் இப்போ எடுக்க போகிறோம். அண்ணன் அதுக்கு தான் கவர் கட்டிகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்த தேன் இப்போ இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் தேன் வந்து ரொம்ப வெள்ளை வெள்ளையன்ட்டு இல்லாமல் அந்த அடையோட கலர் வந்து கொஞ்சம் பழசாக தெரியுது. பட் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது தான். இந்த தேன் கூட்டில் பெருசாக கை நுழையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் அண்ணன் வந்து குச்சியை வச்சு தான் குத்தி எடுப்பார். எப்படியோ முன்னாடி இருந்த கட்டி மட்டும் பிச்சு எடுத்துட்டாரு. குண்டா மேலே இருக்குது, கரெக்டாக போட்டுட்டாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணா குச்சியை ரெடி பண்ணிட்டுருக்காரு பாருங்க உடச்சி. இதில் கான்செப்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கை நுழையாதனால குச்சியை வச்சு குத்தி விட்டுருவார். அதுக்கப்புறம் கீழே வரும், அப்படியே எடுத்துருவார். சின்ன கட்டியாக தான் கிடச்சிருக்கு, ஜம்முன்னு உள்ளே போட்டார். அது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். இப்போ மேலே வந்து அந்த தேனடை வந்து ஆடிட்டுருக்குங்களா, குச்சியை வச்சு தள்ளி விட்டுருக்காரு. நல்லா பலமாக தள்ளி விட்டதும் பார்த்திங்கன்னா அந்த அடை வந்து கீழே தான் மெதுவாக வருது பாருங்கள். இப்படி மெதுவாக வந்ததே அவர் வந்து கை வச்சு அப்படியே எடுத்துருவார். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் நிறைய பேர் ஹனி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ். சீசனுக்கு சீசன் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம ஹனி கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே சமயம் நமக்கு தேன் கேட்குறவங்களுக்கும் பேக்கிங் பண்ணி அனுப்பணும். இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீடியோவை எடிட் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்குது. அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியல. இருந்தாலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.